ரீசெண்டா பெஸ்டீஜ் 7 லிட்டர் குக்கர் வாங்கினேன். ஃபுல்லி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. ரொம்பவே நல்லாயிருக்கு. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறதுனால, இதிலயே எல்லாமே வச்சிடலாம். என்னோட வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நானு குக்கர்லேயே பார்த்தீங்கன்னா, சாதம், அப்புறம் பருப்பு, கூட்டுக்கான காய் எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுருவேன். அப்படி பார்க்கும்போது இது ரொம்ப ஹைட்டா இருக்கிறனால, ஒரே மொத்தமா எல்லாத்தையும் வச்சிரலாம். பாருங்க எவ்வளோ ஹைட்டா இருக்குன்னு. பார்க்கவும் க்யூட்டா இருக்கு நல்லா. ஸோ கேஸ் செலவும் நமக்கு மிச்சமாகுது. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, அந்த குக்கர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதோட தட்டு, விசில் எல்லாமே குடுக்குறாங்க. ரொம்பவும் நல்லாயிருக்கு. இப்போ ரீசென்ட்டா நான் எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு, அப்புறம் காஸ்ட் அயர்னுக்கு மாறிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி இண்டோலியம் குக்கர் தான் வச்சிருந்தேன் நான். எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இப்போ புதுசா இது வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் நெறைய குக்கர் வாங்கியிருக்கேன். அத போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சேனல. அப்புறம் இட்லி தட்டு வாங்கினேன். இது ஆல்ரெடி நானு ரவுண்டா இருக்கிற குழி பணியாரம் காஸ்ட் ஐரன்ல வந்து வீடியோ போட்டிருக்கேன். இது வந்து ஸ்கொயர்ல நல்லா இருந்ததுனால இதையும் வாங்கிட்டேன். அப்புறம் ஜல்லி கரண்டி மாரி இது வந்து நம்ம அப்பளம், வடைலாம் பொரிக்கும்போது அப்படியே வாணலியில போட்டு எடுத்துடலாம். நல்லாயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.